வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படத்தை பார்க்க போறோம். இந்த படத்துல அப்படின்னா ஸ்பெஷல்னு பாக்குறீங்களா? பொதுவா ஒரு த்ரில்லர் படங்கள்ல கிளைமேக்ஸ்ல ஒரு திருப்பம் இருக்கும். ஆனா இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த படத்தோட கதை ஆரம்பத்துல ரொம்ப சாதாரணமா இருக்கும். இந்த படம் எப்படி முடிய போகுதுன்னு நாமளே ஒரு கெஸ் பண்ணி வச்சிருப்போம். ஆனா படம் முடியும் போது நம்ம நினைச்சே பார்க்காத மாதிரி ஒரு திருப்பத்தை வச்சிருப்பாங்க. அந்த திருப்பம் நாம எதிர்பார்க்காத மாதிரி இருக்குன்னு நினைக்கும் போது படம் முடிகிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி இன்னொரு திருப்பத்தை வச்சிருப்பாங்க. அது முந்தைய திருப்பத்தை விட பயங்கரமா இருக்கும். படம் முடிஞ்ச அப்புறம் கூட படத்தை பத்தி நம்மள யோசிக்க வைக்கும். ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட தி அன்இன்வைட்டட் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பாக்குறவங்க 90% சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல ஹெட்செட் போட்டுக்கோங்க. வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். என்னோட பேர் ஆனா. அன்னைக்கு ராத்திரி நான் என் அக்கா அலெக்ஸோட பார்ட்டிக்கு போயிருந்தேன். பார்ட்டி முடியறதுக்கு முன்னாடியே நான் சீக்கிரமா வந்துட்டேன். வீட்டுக்கு வர வழியில 3 பை இருந்துச்சு. அந்த பைய திறந்து பார்த்தேன். அதுல ஒரு பொண்ணுடைய இறந்த உடம்பு இருந்துச்சு. அதை பார்த்து பயந்து நேரா வீட்டுக்கு போனேன். அப்ப எங்க வீட்டு போட் ஹவுஸ்ல மணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. என்னுடைய அம்மாவுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை. அதனால அவங்கள தனியா போட் ஹவுஸ்ல வச்சிருக்கோம். அவங்க கையில மணி கட்டிருப்போம். உதவி வேணும்னா அந்த மணி அடிச்சு கூப்பிடுவாங்க. அம்மாக்கு உதவி தேவைப்படுச்சு. அதனால உடனே அப்பாவை கூப்பிட வீட்டுக்கு போனேன். போகும்போது எனக்கு ஏதோ தப்பா பிடிச்சு. அங்க ஏதோ அமானுஷ்யமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே என்னோட அம்மா இருந்த போட் ஹவுஸ் வெடிச்சு சதுரிடுச்சு. அதுல என் அம்மா இறந்துட்டாங்க. இந்த கனவு எனக்கு தினமும் வருதுன்னு ஆனா டாக்டர் கிட்ட சொல்றா. அதுக்கு டாக்டர், இறந்து போன ஒரு பொண்ணை பாத்தியே, அது யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு ஆனா தெரியாதுன்னு சொல்றா. டாக்டர் அதுக்கு, உன்னுடைய அம்மா இறந்து 10 மாசம் ஆச்சு. அதுல இருந்து நீ மனதளவுல பாதிக்கப்பட்டு இங்கதான் இருக்க. முன்ன விட இப்ப நீ ரொம்ப குணமாயிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு ஆனா, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு கூட என்னால சரியா ஞாபகப்படுத்த முடியலன்னு சொல்றா. அதுக்கு டாக்டர், நாம எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. சில விஷயத்த மறக்கிறது நல்லது. அன்னைக்கு ராத்திரி நடந்ததை நீ மறந்துரு. நீ இப்ப குணமாயிட்ட. திரும்ப நீ வீட்டுக்கு போலான்னு சொல்றாரு. ஆனா சந்தோஷமா அவ ரூமுக்கு போய் அவ பொருட்களை எடுத்து வைக்கிறா. கிளம்பும் போது அவ கூட தங்குற பொண்ணு வரா. நீ வீட்டுக்கு போறியா? அவங்க உன்னை குணப்படுத்திட்டாங்களா? ஆனா என்ன இன்னும் குணப்படுத்தவே இல்ல. நீ போன அப்புறம் நான் தனியா இருப்பேன். இனிமேல் நான் யாருகிட்ட கதைகளை சொல்லுவேன்னு கேக்குறா. ஆனா அவளை பாத்துக்கிட்டே கிளம்புறா. ஆனாவை கூப்பிட அவளுடைய அப்பா வந்திருக்காரு. 10 மாசம் கழிச்சு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. கார்ல போகும்போது ஒரு பிஸ்கெட் தராரு. ரேச்சல் உனக்காக இந்த பிஸ்கெட்டை செஞ்சு கொடுத்தான்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ஆனா பிஸ்கெட் வேணான்னு எனக்கு வச்சிடறா. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு திரும்ப வரா. ரேச்சல் அவளை நல்லா இருக்கியான்னு கேக்குறா. ஆனாவுக்கு ரேச்சலை சுத்தமா பிடிக்காது. அவகிட்ட பெருசா பேசாம அவளுடைய அக்காவை தேடி வீட்டுக்கு பின்னாடி போறா. அப்ப அம்மா இறந்த போட் ஹவுஸ பாக்குறா. அத பாக்கும்போது அவளுக்கு பழைய நினைவுகள் வருது. அப்ப அங்க அலெக்ஸ் வரா. நீ எப்ப வந்த, எப்படி இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அலெக்ஸ் ஆனா மேல கோபமா இருக்கா. அம்மா இறந்த அப்புறம் நான் இந்த வீட்டுல தனியா இருக்கேன். என்னை விட்டுட்டு நீ போயிட்ட. நான் இங்க பைத்தியம் மாதிரி இருந்தேன்னு சொல்றா. எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. நம்ம அம்மாவை பாத்துக்க ரேச்சல் இங்க வந்தா. கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவை போட் ஹவுஸுக்கு அனுப்புனா. மெதுவா அப்பா கிட்ட நெருங்க ஆரம்பிச்சா. அம்மா இறந்ததும் இப்ப இங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்றா. ரேச்சல் ஆனாவோட அம்மாவை பார்க்க நர்ஸா இங்க வந்தா. ஆனா இப்ப ஆனாவோட அப்பா கூடயே இருக்க ஆரம்பிக்கிறா. ரேச்சல் ஆனா கிட்ட, நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு புரியுது. நான் உன்னோட அப்பா கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கல. என்னால உன்ன புரிஞ்சுக்க முடியுது. இதை ஏத்துக்க கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்மளால ஒரு குடும்பமா சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்றா. ஆனாவும் அதுக்கு சரின்னு சொல்றா. ஆனா அவ அம்மா பொருட்களை பாக்குறா. அப்ப அவங்க கையில கட்டியிருந்த பில் அவளுக்கு கிடைக்குது. அம்மாவுடைய பழைய போட்டோஸ பாக்குறா. அதுல ரேச்சல் ஒரு நர்ஸா ஓரமா நின்னுட்டு இருப்பா. ராத்திரி அலெக்ஸ் ஆனா ரூமுக்கு வரா. எதுக்காக அந்த பில்லை இங்க வச்சிருக்கேன்னு கேக்குறா. அதுக்கு ஆனா, இது அம்மாவுடையது. அம்மா ஞாபகமா இதை வச்சிருக்கேன்னு சொல்றா. அதுக்கு அலெக்ஸ், எனக்கு அந்த பெல்ல பார்த்தாலே கோவம் தான் வருது. அந்த பெல்ல வாங்கினது யார் தெரியுமா? ரேச்சல். அவ தான் அம்மா கையில கட்டி விட்டா. அப்பதான் அம்மா எங்க போனாலும் அவளால தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சுதான் அம்மா இல்லாத நேரத்துல ரேச்சல் அப்பா கிட்ட நெருங்க ஆரம்பிச்சா. முதல்ல அந்த பெல்ல தூக்கி போடுன்னு சொல்றா. மறுநாள் ஆனாவும் அலெக்ஸும் குளத்துல குளிக்க போறாங்க. அப்ப அங்க மேட் வரான். ஆரம்பத்துல ஆனா ஒரு பார்ட்டிக்கு போனதா சொன்னால, அந்த பார்ட்டிக்கு மேட் கூட தான் போயிருப்பா. ரொம்ப நாள் கழிச்சு மேட் ஆனாவை பாக்குறான். இப்ப நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு விசாரிக்கிறான். அப்ப மேட், நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். அன்னைக்கு ராத்திரி நான் இங்கதான் இருந்தேன். நீ கிளம்பும் போது உன் பின்னாடியே நானும் வந்தேன். இங்க நடந்ததா பார்த்தேன்னு சொல்றான். அவங்க பேசும்போதே ரேச்சல் அங்க வரா. உடனே மேட், நான் உன்னை அப்புறமா பாக்குறேன்னு கிளம்புறான். ராத்திரி எல்லாரும் டிவி பாக்குறாங்க. அப்பாவும் ரேச்சலும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இத பார்த்து ஆனாவும் அலெக்ஸும் ரொம்ப கோவப்படுறாங்க. அம்மா இறந்த உடனே ரேச்சல் கூட பழகுறது ஆனாவுக்கு சுத்தமா பிடிக்கல. நேரா அம்மா ரூமுக்கு போய் உட்கார்றா. அப்பா அவளுக்கு ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அவளுடைய அம்மாவோட உருவம் தெரியுது. ரேச்சல் கிட்ட வந்து என்ன கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க. ரேச்சல் அலறா. அப்பா அங்க அலெக்ஸ் வரா. நான் இங்க அம்மாவை பார்த்தேன்னு சொல்றா.
அவங்க நாம நினைக்கிற மாதிரி விபத்துல சாகல, அவங்கள திட்டம் போட்டு கொண்டு இருக்காங்கன்னு சொல்றா. மறுநாள் ரேச்சல் ஆனாவை கூப்பிட்டு கடைக்கு போறா. அப்ப ஆனா அம்மாவுடைய கார் எங்க இருக்குன்னு கேக்குறா. ரேச்சல் அதுக்கு அது ரொம்ப பழைய கார், பார்க்க நல்லா இருக்காது, அதை வித்துட்டு நாங்க புது கார் வாங்கிட்டோம்னு சொல்றா. கடைக்கு போய் சாப்பிடுறாங்க. அப்ப ஆனா ரேச்சல் கழுத்துல உள்ள நகைய பாக்குறா. அதுக்கு ரேச்சல் என் கிட்ட இருக்கிற நல்ல நகை இதான், ரொம்ப நாள் முன்னாடி கிடைச்சதுன்னு சொல்றா. யார் உங்களுக்கு கொடுத்ததுன்னு ஆனா கேக்குறா. அதுக்கு ரேச்சல் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல நர்ஸா வேலை செய்யும் போது அந்த பேஷண்ட் எனக்கு இதை கொடுத்தாருன்னு சொல்றா. அதுக்கு ஆனா இது ரொம்ப நல்ல வேலையா இருக்கேன்னு சொல்றா. ரேச்சல் அதுக்கு இது நீ நினைக்கிற மாதிரி ஈஸியான வேலை கிடையாது, எப்பயும் நோயாளிகள் கூடயே இருக்கணும், அவங்கள சுத்தம் பண்ணி விடணும், ஒரு நாளும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அப்படி கஷ்டப்படும் போதெல்லாம் நான் ஒண்ணு நினைச்சுப்பேன், இவங்க ரொம்ப நாள் இருக்க போறது இல்ல, சீக்கிரம் இறந்துருவாங்கன்னு நினைப்பேன்னு சொல்றா. இத கேட்டு ஆனா ஷாக் ஆகுறா. அப்ப அவ முன்னாடி ஒரு பொண்ணு உட்காரத பாக்குறா. அந்த பொண்ணுடைய உருவம் தான் இறந்து போன பொண்ணா அவ கனவுல வந்தது. ஆனா அங்கிருந்து கிளம்புறா. அப்ப மேட்ட பாக்குறா. தனியா மேட் கிட்ட பேச வரா. அன்னைக்கு நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்த, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறா. அத இங்க பேச முடியாது, இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு பாக்கலாம்னு சொல்றான். அவங்க பேசிட்டு இருக்கும் போதே ரேச்சல் அங்க வரா. ஆனாவை உடனே கூட்டிட்டு போறா. அலெக்ஸும் ஆனாவும் ரேச்சல் ரூம்ல நைஸா தேடி பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு ஹெவி டோசேஜ் உள்ள மயக்க மருந்து கிடைக்குது. ரேச்சல் ஏன் இதை வச்சிருக்கான்னு யோசிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு மேட்ட பார்க்க 2 பேரும் கிளம்புறாங்க. ஆனா மேட் அன்னைக்கு வரவே இல்ல. அதனால திரும்ப வீட்டுக்கு வந்து தூங்குறா. நடு ராத்திரியில திடீர்னு மேட் ஜன்னலை திறந்து வரான். ஆனா ஏன் இப்ப வரேன்னு கேக்குறா. அதுக்கு மேட் உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியாம நான் ரகசியமா வரேன், அதனாலதான் லேட்டா ஜன்னல் வழியா வரேன்னு சொல்றான். வர வழியில தெரியாம விழுந்துட்டேன், முதுகுல காயம் பட்டுடுச்சுன்னு சொல்றான். அப்ப அவன் முதுக பார்த்தா முதுகெலும்பெல்லாம் உடஞ்சி நொறுங்கி போயிருக்கு. ஆனா கைய பிடிச்சு என்ன காப்பாத்துன்னு கத்துறான். ஆனா உடனே பயந்து அவ ரூமை விட்டு வெளியே வரா. வெளியே ஒரே வெளிச்சமா இருக்கு, விடிஞ்சிருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னே அவளுக்கு புரியல. வீட்டுக்கு வெளியே நிறைய போலீஸ் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஏரியில இருந்து மேட்டோடைய உடம்ப எடுக்கிறாங்க. அத பார்த்து ஆனா ஷாக் ஆகுறா. போலீஸ் ஆனா கிட்ட மேட் உன்ன பார்க்க தான் இங்க வந்தானான்னு கேக்குறாரு. அதுக்கு ஆனா ஆமான்னு சொல்றா. ராத்திரி இங்க வரும்போது அவன் கீழே விழுந்துட்டான், அதுல அவன் முதுகெலும்பு உடஞ்சிடுச்சு, அவன் இறந்தது ஒன்னாலதான் நினைச்சு நீ கவலைப்படாத, உனக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சமாதானப்படுத்துறாரு. ஆனா அவ அப்பா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்றா. அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரேச்சல் அவங்கள பேச விடாம அப்பாவை உதவிக்கு கூப்பிடுறா. அப்ப ஆனா மேட் நேத்து என்னதான் பார்க்க வந்தான், அப்பதான் அவன் இறந்திருக்கான், அவனை பிளான் பண்ணி கொண்டு இருக்காங்கன்னு சொல்றா. இதுக்கு காரணம் ரேச்சல்னு சொல்றா. இத கேட்ட அப்பா நீ தேவையில்லாம யோசிக்கிற, ரேச்சலுக்கும் மேட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அலெக்ஸ் கிட்ட ராத்திரி மேட் வந்ததா சொல்றா. அலெக்ஸ் அதை நம்பல. அப்ப ஆனா அவ கையில மேட் பிடிச்ச தரத்தை காமிக்கிறா. நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது, மேட் எப்படி சாக போறான்னு நேத்தே எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றா. அப்ப அலெக்ஸ் இனிமேல் நம்ம 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரேச்சல் ஏன் இதை பண்றான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கு முதல்ல ரேச்சலை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னு அவளுடைய தகவலை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவ நர்ஸா வேலை செஞ்ச எல்லா ஹாஸ்பிட்டல் லிஸ்டையும் எடுக்கிறாங்க. அவ எத்தனை பேஷண்ட பாத்திருக்கா, எந்தெந்த ஏஜென்சில இருந்தான்னு மொத்த லிஸ்டையும் எடுத்து பாக்குறாங்க. ஏஜென்சிக்கு போன் பண்ணி ரேச்சல் சம்மர்னு நர்ஸ் யாராச்சும் இருந்தாங்களான்னு கேக்குறா. அதுக்கு அவங்க அந்த பேர்ல நர்ஸ் இங்க இல்லன்னு சொல்றாங்க. இத கேட்டு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஆனா ரேச்சல் கிட்ட ரேச்சல் உன்னுடைய உண்மையான பேர் என்னன்னு கேக்குறா. இத கேட்டு ரேச்சல் ஷாக் ஆகுறா. நான் உன்னை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன், ரேச்சல்ங்கிற பேர்ல நீ வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல்ல நர்ஸே கிடையாது, உன்னை பத்தி அப்பா கிட்ட நான் சொல்ல போறேன்னு சொல்றா. அதுக்கு ரேச்சல் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, நானும் உன்னுடைய அப்பாவும் ஏற்கனவே உன்னோட டாக்டர் கிட்ட பேசிட்டோம், நீ இப்ப நடந்துக்கிறது சரியில்லை, இப்ப இத நீ அப்பா கிட்ட சொன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல விடுவாருன்னு சொல்றா. அதனால ஆனா சொல்லாம இருக்கா. நான் வேணா அப்பா கிட்ட சொல்லவான்னு அலெக்ஸ் சொல்றா. அதுக்கு ஆனா யார் சொன்னாலும் அப்பா இப்ப நம்ப மாட்டாரு, நமக்கு சரியான ஆதாரம் வேணும்னு சொல்றா. ஆனா அப்பா கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ரேச்சல் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, அவ ரொம்ப மோசமானவ, அவ இந்த குடும்பத்தை பிரிச்சிருவான்னு சொல்றா. அதுக்கு அப்பா நீ ரேச்சலை தப்பா புரிஞ்சிருக்க, அவ இந்த குடும்பத்தை நல்லா பாத்துப்பான்னு சொல்றாரு. 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. அப்பா கடைசியா நான் ரேச்சலை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு. இத கேட்டதும் ஆனா அங்கிருந்து கோபமா போறா. மறுநாள் வேலை விஷயமா அப்பா வெளியூர் போறாரு. அலெக்ஸும் ஆனாவும் மட்டும் ரேச்சல் கூட தனியா இருக்காங்க. அன்னைக்கு மேட் இறந்ததுக்கு செரிமனி நடக்குது, அதனால எல்லாரும் அங்க போறாங்க. அந்த இடத்துல மறுபடியும் ஆனா அந்த இறந்த பொண்ணா பாக்குறா. அவ பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு கூட இன்னும் 2 பசங்க நடந்து போறாங்க. கொஞ்ச தூரத்துல காணாம போறாங்க. எங்கன்னு தேடும் போது ஆனா தவறி விழுறா. அவ விழுந்த இடம் ஒரு சமாதி.
அங்கதான் அந்த 3 பசங்களையும் புதைச்சிருக்காங்க. இறந்த பசங்களை பத்தி நெட்ல தேடி பாக்குறா. அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நியூஸ் தெரியுது. ஒரு வீட்டுல புதுசா ஒரு நர்ஸ வேலைக்கு எடுத்திருக்காங்க. நர்ஸ் அந்த 3 பசங்களையும் அவங்க அம்மாவையும் மயக்க மருந்து கொடுத்து கத்தியால குத்தி கொண்டு இருக்கா. தப்பிச்சு போன நர்ஸ் இன்னும் கிடைக்கல. அந்த நர்ஸ் பேரு மில்ட்ரெட் கெம்ப். இந்த பேரை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுல ஒரு குடும்ப போட்டோ இருக்கு. அந்த போட்டோல இருக்கிற நகைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அந்த போட்டோல இருக்கிற நகையை தான் ரேச்சல் வச்சிருக்கிற நகை. அந்த நகை தான் நம்மளுடைய ஆதாரம். ரேச்சல் தான் அந்த மில்ட்ரெட் கெம்ப். எல்லா கொலையும் பண்ணது அவதான். அந்த நகைய ஒரு பேஷண்ட் கொடுத்துதான் என்கிட்ட சொன்னா. இவங்களை கொண்டுட்டு தான் அந்த நகையை அவ எடுத்திருக்கா. அந்த நகை தான் நமக்கு கிடைச்ச ஆதாரம். அதை எப்படியாச்சும் எடுக்கணும்னு பிளான் போடுறாங்க. இவங்க பேசுற எல்லாத்தையும் ரேச்சல் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. ராத்திரி ஆனாவும் அலெக்ஸும் ரேச்சல் ரூமுக்கு அந்த நகையை எடுக்க போறாங்க. கதவு பூட்டி இருக்கு. அதனால அலெக்ஸ், நான் ஜன்னல் வழியா உள்ள போறேன், நீ காரை எடுத்துக்கிட்டு ரெடியாருன்னு சொல்றா. ஜன்னல் வழியா அலெக்ஸ் ரேச்சல் ரூமுக்கு போக பாக்குறா. கீழே போகும்போது அங்க அலெக்ஸ் கத்துற சத்தம் கேக்குது. உடனே ஆனா மேல வந்து பாக்குறா. அப்ப கதவு திறந்திருக்கு. உள்ள யாருமே இல்ல. அந்த நகை இருக்கான்னு பாக்குறா. அப்ப அவ பின்னாடி ரேச்சல் வரா. நீ தேடுற நகை என்கிட்ட இருக்கு, வாங்கிக்கன்னு கொடுக்க வரா. அப்ப டக்குன்னு மயக்க ஊசி குத்த பாக்குறா. ஆனா அவளை அடிச்சு தள்ளி விட்டு அங்கிருந்து ஓடி போறா. அலெக்ஸ் அங்க இன்னொரு ரூம்ல மயங்கி இருக்கா. அவளுக்கு ரேச்சல் மயக்க ஊசி போட்டிருக்கா. என்னால ஓட முடியாது, உடனே போய் போலீஸ கூப்பிடுன்னு அலெக்ஸ் சொல்றா. ரேச்சலும் ஜன்னல் வழியா தப்பிச்சு காரை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. போலீஸ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றா. ரேச்சல் தான் அந்த மில்ட்ரெட் கெம்ப். ஒரு குடும்பத்தையே அவ கொண்டு இருக்கான்னு சொல்றா. அப்ப போலீஸ், மில்ட்ரெட் கெம்ப் கேஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, நர்ஸா வந்து ஒரு குடும்பத்தையே கொண்டான்னு சொல்றாரு. அந்த கேஸ்ல அவளை யாரும் இன்னும் பிடிக்கல. அவதான் இப்போ ரேச்சல்னு பேரை மாத்திட்டு இங்க இருக்கா. இறந்தவங்க நகை தான் அதுக்கு ஆதாரம்னு அந்த நகையை காமிக்கிறா. போலீஸ் அதை பார்த்து ஷாக் ஆகி அந்த செயினை வாங்கி வச்சுக்கிறாரு. ஆனா கிட்ட, நீ எங்கேயும் போகாம இங்கேயே உட்காரு, நான் உடனே போய் அலெக்ஸ காப்பாத்துறேன்னு சொல்லி கிளம்புறாரு. ராத்திரி ஆனா அங்கேயே தூங்க ஆரம்பிக்கிறா. தூக்கத்துல திடீர்னு முழிச்சு பாக்குறா. பார்த்தா அவ முன்னாடி ரேச்சல் நிக்கிறா. ரேச்சலும் போலீஸும் சேர்ந்து ஆனாவை வலுக்கட்டாயமா பிடிச்சு மயக்க ஊசி போடுறாங்க. ஆனா இப்போ அரை மயக்கத்துல இருக்கா. ரேச்சல் அவளை தூக்கிட்டு ஆனாவோட ரூமுக்கு போறா. ஆனாவை பெட்ல போட்டு அவ ட்ரெஸ்ஸ கழட்டுறா. ஆனா இப்போ பயத்தோட உச்சில இருக்கா. பெட் பக்கத்திலேயே ஒரு கத்தி இருக்கு. அதை எடுக்க பாக்குறா. ஆனா ரேச்சல் அவளை இழுக்கிறா. ரேச்சல் ஆனா கிட்ட, உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்னால குழந்தை பெத்துக்க முடியாது, ஆனா எனக்கு பெண் குழந்தைகள் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால நம்ம குடும்பமா இருக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீ அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்றா. அவ பேசிட்டு இருக்கும் போது அலெக்ஸ் பின்னாடி ரகசியமா வரா. ஆனா திடீர்னு எழுந்து பாக்குறா. அந்த ரூம்ல யாருமே இல்ல. அங்க இருந்த கத்தியும் இல்ல. மெதுவா ரூமுக்கு வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா அங்க ஒரே ரத்த கரையா இருக்கு. அத பார்த்து பயந்து அந்த ரத்த கரைக்கு பின்னாடியே போறா. படி வழியா கீழே இறங்கி வெளியே வந்து பாக்குறா. அந்த ரத்த கரை நேரா வெளியே குப்பை தொட்டி வரைக்கும் போகுது. குப்பை தொட்டியை திறந்து பார்த்தா உள்ள ரேச்சலோடைய இறந்த உடம்பு இருக்கு. அத பார்த்து ஆனா தகச்சு நிக்கிறா. அப்ப அங்க அலெக்ஸ் வரா. நம்மளை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் அவளை கொண்டேன்னு சொல்றா. அப்ப ஆனா அலெக்ஸ கட்டி பிடிச்சு, நீ எந்த தப்பும் பண்ணல, எதுக்கும் பயப்படாதன்னு சொல்றா. அப்பதான் அப்பா திரும்பி வீட்டுக்கு வராரு. அங்க ஆனாவை பார்த்து, இங்க என்ன ஆச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஆனா, இது ஆரம்பிச்சது ரேச்சல் தான், நீங்க நினைக்கிற மாதிரி அன்னைக்கு நடந்தது ஆக்சிடென்ட் கிடையாது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரேச்சல் தான், அவ எங்க 2 பேருக்கும் மயக்க ஊசி கொடுத்து கொல்ல பார்த்தா, அதனாலதான் அலெக்ஸ் ரேச்சலை கொண்டுட்டான்னு சொல்றா. இதை கேட்டு அப்பா ஷாக் ஆகி, நீ என்ன சொல்ற, அலெக்ஸ் எப்படி இங்க வந்தா, அலெக்ஸ் இறந்து 10 மாசம் ஆச்சுன்னு சொல்றாரு. இத கேட்ட ஆனா ஒன்னும் புரியாம கீழே குனிஞ்சு பாக்குறா. பார்த்தா அவ கையில தான் கத்தி இருக்கு. உடம்பு முழுக்க ரத்த கரையா இருக்கு. திரும்பி கண்ணாடியை பார்த்தா அதுல அலெக்ஸ் தெரியறா. அலெக்ஸ்னு கத்திக்கிட்டே கிட்ட போய் பார்த்தா அங்க தெரியறது ஆனா. ரேச்சலை கொண்டது அலெக்ஸ் இல்ல, ஆனா தான். அப்பா அங்க பதறி போய், அன்னைக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லன்னு சொன்னியே, என்னதான் ஆச்சுன்னு கேக்குறாரு. ஆனா அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள ஓடி போறா. அப்பதான் அவளுக்கு அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு நினைவுக்கு வருது. ராத்திரி ஆனா பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வரா. வீட்டுக்குள்ள சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா ரூம்குள்ள அப்பாவும் ரேச்சலும் ஒன்னா இருக்காங்க. இத பார்த்து ரேச்சல் பயங்கர கோபப்படுறா. கோபத்துல நேரா போட் ஹவுஸ்க்கு போறா. அங்க ஒரு ரூம்ல ஒரு டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் வச்சிருக்காங்க. வீட்டை கொளுத்த ஆனா பெட்ரோலை பிடிக்கிறா. அப்ப அலெக்ஸ் அங்க வரா. பார்ட்டில இருந்து ஏன் சீக்கிரம் வந்தேன்னு கேக்குறா. ஆனா கோபத்துல அந்த பைப்பை சரியா மூடாம பெட்ரோலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறா. அப்ப வீட்டுல அம்மா அலெக்ஸ கூப்பிடுறாங்க. அதனால கதவை சாத்துறா. அப்ப மெழுகுவத்தி கீழே விழுது. அம்மாவை பார்க்க அலெக்ஸ் ரூம்குள்ள போறா. அப்ப அங்க தீ பிடிச்சு மொத்த வீடும் வெடிச்சு செதறுது. அந்த விபத்துல அம்மாவும் அலெக்ஸும் இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஆனா மனதளவுல பாதிக்கப்பட்டு அலெக்ஸ் இருக்கிறதா நினைச்சிருக்கா. இத்தனை நாளா அந்த வீட்டுல அவ அலெக்ஸோட இல்ல, தனியா தான் இருந்திருக்கா. அது மட்டும் இல்ல,
அன்னைக்கு ராத்திரி மேட் ஆனாவை பார்க்க வந்திருக்கான். மேட்டுக்கு அந்த விபத்துக்கு காரணம் ஆனா தானே தெரியும். அதனால அவனை தள்ளி விட்டு கொண்டு இருக்கா. ரேச்சல் ஆனாவுக்கு ட்ரெஸ் மாத்தி விடும்போது கத்தி எடுத்து மறைச்சு வச்சு அவளையும் கொண்டு இருக்கா. மறுநாள் வீட்டுக்கு போலீஸ் வராங்க. ரேச்சல் உடம்ப எடுத்துட்டு போறாங்க. போலீஸ் அப்பா கிட்ட ரேச்சலுடைய பாஸ்போர்ட் பேரும் லைசன்ஸ் பேரும் வேற வேறையா இருக்கு, ஏன்னு கேக்குறாரு. அதுக்கு அப்பா, ரேச்சலுடைய பழைய காதலன் அவளை அடிச்சு குடும்பப்படுத்தினான், அவங்கிட்ட இருந்து தப்பிக்க பேரை மாத்திட்டு இங்க வந்தான்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸ், உங்க பொண்ணு ரேச்சலை தப்பா நினைச்சிருக்கா, எப்படியோ மில்ட்ரட் கெம்புங்கிற பேரை ரேச்சல் கூட கம்பேர் பண்ணி பாத்திருக்கா, அவளுக்கு எப்படி அந்த பேரு தெரியும்னு கேக்குறாரு. அதுக்கு அப்பா தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனாவை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. மறுபடியும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவ ரூம்ல இருக்கா. ஆனா கிட்ட டாக்டர் இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு ஆனா, நீ சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன், என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றா. டாக்டர் ஒன்னும் புரியாம அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா எழுந்து அவ எதிர்க்க இருக்கிற ரூம பாக்குறா. அங்க இருக்கிற பொண்ணு ஆனாவை பார்த்து வெல்கம் ஹோம்னு சொல்லி கதவை சாத்துறா. அவ பேரு தான் மில்ட்ரட் கெம்ப். இந்த படத்தோட கதை உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆரம்பத்திலேயே சொன்னல, படத்துல ஒரு திருப்பம் இருக்கும், படம் முடியும் போது இன்னொரு திருப்பம் இருக்கும்னு. அம்மா இறந்ததால ரேச்சல் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கா. அலெக்ஸ் இன்னும் உயிரோட இருக்கான்னு நினைச்சிருக்கா. ரேச்சல் தான் மில்ட்ரட் கெம்ப்னு நினைச்சிருக்கா. இந்த கற்பனை எல்லாத்தையும் அவ மனசுக்குள்ள திணிச்சது அவ ரூம்மேட் மில்ட்ரட் கெம்ப். ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஆனாவுடைய ரூம்மேட் தான் மில்ட்ரட் கெம்ப். ஆரம்பத்துல அவ சொல்லுவாள, இனிமேல் என்னோட கதைகளை யார்கிட்ட சொல்லுவேன்னு. ஏன் தெரியுமா? ஆனா கற்பனையா நினைச்ச எல்லா கதைகளையும் அவ மனசுக்குள்ள திணிச்சது இவதான். அவ சொன்ன மாதிரியே ஆனா நடந்திருக்கா. உண்மையிலேயே அந்த 3 பசங்களை கொண்ட நர்ஸ் மில்ட்ரட் கெம்ப் இவதான். என்ன மக்களே, படம் எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் ஒரு லைக்கும் கமெண்ட் வச்சு போடுங்க. எந்த வீடியோ போட்டாலும் என்ன கமெண்ட்ஸ் வரும்னு ஆர்வமா காத்துட்டு இருப்பேன். அப்பதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரிய வரும். அதனால மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லிடுங்க. நம்ம சேனல் வளர்ச்சி அடைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான வீடியோல பார்ப்போம். நன்றி.